கொண்டாடி எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் எங்கள் சுரபியின் சிங்கம், சுரபியின் செல்வர் திரு
காமிச்சிட்டீங்க. அதாவது இத்தனை வருஷத்துல நம்ம காலேஜ் ஆரம்பிச்சுக்கிறதுனா ஒரு 19 வருஷத்துக்கு பக்கம் ஆகும் போது அதில் வந்து பொங்கல் விழாவை பார்க்குறப்ப இந்த வருஷம் மிகச்சிறப்பாக உண்மையாலுமே நல்ல ஒரு பிரமாண்டமாக அதைத்தான் நேரத்தை நான் சொன்னதுக்கு உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நம்ம பழக்கப்பட்டோம்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா சிதறிடும். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா நீ வந்து இந்த வருஷம் என்னன்னா எல்லா வருஷத்தை காட்டிலும் எல்லா பேருமே முயற்சி பண்ணி நல்ல ஒரு சிறப்பான ஒரு எல்லா பேருக்கும் எனக்கே ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. உங்களுக்கு நிச்சயமாக அதை விட புது அனுபவமாக நீங்க இருந்திருக்கோம். இந்த விழாவை ஏன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணும்னா அந்த நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த விழாக்களை நம்ம தொடர்ந்து நம்ம காலேஜில் சுரபி கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறது வழக்கம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது என்ன வரவேற்பு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட பாரம்பரியத்துல எது சாப்பாடு போடுறோமோ இல்லையோ வந்தோரை வரவேற்பு விதம் தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது விஷயத்துல இனி வரும் காலங்களில் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவு. மற்றபடி பிரம்மாண்டம் மற்ற சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே நல்ல சிறப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் எப்பயுமே ஒரு ஐடியாவோட செய்யணுங்கிறது எல்லா பேர்த்தோட ஆலோசனை. அதே ஏற்பாடோட தான் நானும் எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னா எந்த இடத்துல வந்து வரவேற்பு வைக்க போறோம், எப்படி நம்ம தொடங்க போறோம், எப்ப பொங்கல் வைக்க போறோம், அந்த பொங்கலை வச்ச பின்னாடி எந்த மாதிரி சாமி கூட போறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலகட்டத்துக்கு ஒரு வரைமுறையை வச்சு ஒரு பிளான் பண்ணி அதன்படி இனி வரும் விழாக்கள்ல செஞ்சோம்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். அந்த வகையில இதுல சரி நான் இங்க உள்ள நுழையிறப்ப வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா இதுல எங்க யாரை செலக்ட் பண்றதுனே தெரியாதனாலதான் மேடம்கள்ட்ட இதை வந்து ஒப்படைச்சாச்சு. மேடம் நீங்களே வந்து இந்த விஷயத்த நீங்க என்னன்னு பார்த்து அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க அதன்படி இப்ப தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கிறது முக்கியம் இல்லை. இது வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணதோட நோக்கமே என்னன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து சந்தோஷமா கொண்டாடணும். ரெண்டாவது என்னன்னா நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணணுமே தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் இந்த விழாவை நம்ம ஏற்பாடு பண்ணவில்லை. இதுக்கு பின்னாடி எந்த விதமும் இல்லைங்கிறது உனக்கும் தெரியும். இதுல நீங்க கடினமா உழைச்சது மட்டும் இல்லாம பொருள் செலவையும் செலவு பண்ணிருக்கீங்க. அதனால என்ன பிரைஸ் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி நம்ம பிரைஸா ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 50 பேர் 75 பேர் சேர்ந்து ஒரு விழாவை செஞ்சிருக்கீங்க. அதனால ஒரு டீமுக்கு அந்த டீம் யாரு அதை பிரிச்சுக்குவாங்க, அந்த சீல்டை யார் வச்சுக்குவாங்கிறது தெரியாது. அதனால பணமாவே கொடுத்தலாங்கிறத மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி இந்த விழா இந்த இதில் ஜெயிச்சவங்க யாருங்கிறத இறுதியில் இந்த அறிமுகம் இது பண்ணுவோம். அதன் அடிப்படையில் பரிசு வந்து பணமாவே கொடுத்துருக்கோம். அதை நீங்க வாங்கி உங்க குழுவில் இருக்கவங்களுக்கு பிரிச்சு நீங்க கொடுத்துருங்க. இல்ல வேற விதமான ஐடியா பண்ணணும்னா நீ பிளான் பண்ணிக்கலாம். அது உன்னோட சொந்த விஷயம். அது அந்த டீமை பொறுத்தது. புரியுதா இல்லையா? டீமுக்கான இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து உனக்கு பணமாக தருகிறது. ஆண்டு விழால வந்து உனக்கு சீல்டு கொடுப்போம். புரியுதா இல்லையா? அது வந்து ஆண்டு விழால கொடுப்போம். இப்ப பணமாக உனக்கு கொடுத்துருவாங்க இந்த பக்கம். அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பேசிட்டேன். அதனால நீங்க சொல்லாத வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சுரபி கல்வி நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சொல்லவில்லை, பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு சொல்லி இந்த விழாவை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.